உங்கள் வீட்டுக்கான பெயிண்டிங்கை யார் அழகாக பண்ணி தருவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரே சாய்ஸ் விஎஸ்வி குரூப்ஸ் தான். 5 தலைமுறையாக 5 மாவட்டங்களில் எல்லா விதமான வால் பெயிண்டிங், வால் டிசைனிங், வாட்டர் ப்ரூஃபிங், வுட் ஃபினிஷிங்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், ரீபெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எண்ட் டு எண்ட் கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணணுமா? அப்போ விஎஸ்வி விட வேறு சாய்ஸ் இல்லை. இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. அக்கா அக்கா வாமா வா, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன தோசை மாவு கொடுத்துருக்க நீ? வாயிலே வைக்க முடியல. ஏதோ எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகுன்னு உங்ககிட்ட தோசை மாவு வாங்கினா அதுக்கு நீ இப்படியே தருவே? இந்தா உன் மாவு. ஏமா, என் குழந்தை உன் தோசை மாவை சாப்பிட்டு வயித்தால போயிட்டு இருக்கு. இனிமேல் தோசை மாவு அது இதுன்னு இந்த பக்கம் வந்தேன் அவ்வளவுதான் பாத்துக்க. இந்த அப்படி உன் தோசை மாவு. ரஜிதா ரஜிதா, ஏக்கா உங்ககிட்ட விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி தோசை மாவு வாங்கினது தப்பா போச்சு. நேற்று போதையில என் புருஷன் தோசை நல்லா இல்லைன்னு சொல்லி என்னை போட்டு மொத்து எடுத்துட்டான். இதெல்லாம் எனக்கு தேவைப்பாரு. இந்தாங்க உங்க தோசை மாவு. அம்மா, அப்பா வந்துட்டாரா? இன்னும் வரல. என்னன்னு சொல்லு. வரலையா? சரி, அப்பா வந்தது சொல்ல. ஏண்டி என்கிட்ட சொல்ல மாட்டியா? உனக்கு எதுக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்பா வந்தா சொல்லு, சரியா? என்ன ஆத்தல் மூலகம்? அப்பா காலேஜில் 5 நாள் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா. நான் போயிட்டு வரட்டுமா? ஹாப்பியாக போயிட்டு வாமா. ஆனால் ட்ரிப்புக்கு 5000 ஆகும்ப்பா. 5000? சரிம்மா, ரெடி பண்ணிக்கலாம். நீ போயிட்டு வாமா. தேங்க்யூப்பா. எங்கே, கொடைக்கானல ஊட்டியா? பா அதெல்லாம் இங்கே இருக்குப்பா. நாங்கள் மும்பை போக போகிறோம். வாவ். அம்மா, அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாரு. என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் அப்பாட்டே பேசிக்கிறேன். ஏன்டா என்கிட்ட சொல்ல மாட்டியா? அதெல்லாம் அதுக்கு ஓன்ட்ட சொல்லிட்டு நான் அப்பாட்டே பேசிக்கிறேன். டேய் நில்லு. என்கிட்ட சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. இந்த வீக் தான் காலேஜில் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட். உன்கிட்ட சொன்னா நீ கொடுப்பியா? நீ கொடுப்பியா? இல்லைல்ல, சும்மா நோயின்னு இருக்காதம்மா. நான் அப்பாட்டே பேசிக்கிறேன். ஏங்க, தோசை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சூப்பு. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சூப்பு சொல்லு. நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எது பிஸ்னஸா? என்னம்மா சொல்கிற? மா, என்ன விளையாடுறியா? நீ பிஸ்னஸ் பண்ண போறியா? பிஸ்னஸ்க்கு ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா உனக்கு? ஆமாண்டா. ஏன் நான்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? மா, உனக்கு பொழுது போகலைன்னா 4 சீரியல் பாரு, இல்லை அக்கம் பக்கம் போய் புறணி பேசு. அதுக்கு போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணுன்னா நிறையா படிச்சிருக்கணுமா? ஏன் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் படிச்சுட்டு வந்தா பெரிய ஆளானுங்க? நானும் பிஸ்னஸ் பண்ணால் 4 காசு கையில் இருக்கும். இந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். உங்கள் தேவைக்கும் கொடுப்பேன்ல. மா, சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா யோசிச்சுக்க. டேய் சித்த சும்மாறா. உங்கள் அம்மா ஏதோ பண்ண ஆசைப்படுறா, பண்ணித்தான் பார்க்கட்டுமே. சுப்பு நீ பண்ணுமா? சரிம்மா, அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ண போற? புதுசாக தோசை மாவு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் வாங்கி பார்க்குறீங்களா? அப்படியே சுபு, ரொம்ப சந்தோஷம். ஒரு பாக்கெட் கொடு. என்ன விலை? வெளியிலலாம் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கக்கா. நான் 20 ரூபாய்க்கு தான் தரேன்.
சுபு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைங்க. சரி, நீங்கள் தோசை மாவு பிஸ்னஸ் எப்படி போச்சு? அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏங்க, நம்ம பொண்ணு சொன்ன மாதிரி டிவி சீரியல் பார்த்துட்டு புறணி பேசிட்டு இப்படி வீட்டிலே இருக்கிறதாங்க சரி. ஏன் சுபு இப்படி பேசுகிற? என்ன தோசை மாவு கொடுத்துருக்க நீ? வாயிலே வைக்க முடியல. இனிமேல் தோசை மாவு அது இதுன்னு இந்த பக்கம் வந்த இதெல்லாம் எனக்கு தேவைப்பாரு. இந்தாங்க உங்க தோசை மாவு. சுபு, அன்னைக்கு நீ நம்ம பாப்பாட்ட என்ன சொன்ன? பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் படிச்சுட்டா வந்து பிஸ்னஸ் பண்ணுறான்னு கேட்டேல. அவங்களும் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சு தான் வந்திருப்பாங்க. அதெல்லாம் அவமானம்னு யோசிச்சுருந்தாங்கன்னா அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ண ஆயிருக்கவே முடியாது. முதல்ல நம்ம ட்ரை பண்ணணுமா? சரி, மாவு நல்லா இல்லைன்னு சொல்லி திட்டாங்கன்னு சொன்னியே, ஏன் நல்லா இல்லைன்னு யோசிச்சியா? இல்லைங்க. சரி, முதல்ல என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லி கண்டுபிடி, அதை சரி பண்ணு. பிஸ்னஸ் தானாக சக்ஸஸ் ஆகும். ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. வாழ்க்கையில் 2 விஷயம் முக்கியம். ஒன்று பொறுமை, இன்னொன்று பொறுமை தான். எதையும் யோசிக்காமல் போய் தூங்கும், எல்லாம் சரியாயிடும். ஏய், பார்த்து எடுக்க மாட்டியா? கிடைச்சிச்சு. சரிம்மா. ஐயோ சாமி, ஆளை விடுக்கா. திரும்பவும் என் புருஷன்கிட்ட என்னாலலாம் அடி வாங்க முடியாது. உங்க தோசை மாவே எனக்கு வேண்டாம். இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை சுட்டு சாப்பிட்டு பாரு. நல்லா இருந்தா வாங்கிக்கோ, அப்படி இல்லைன்னா நீயே மாவை கீழே ஊத்திடு. காசு கூட தர வேணாம். சரி கொடுக்க. இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை சுட்டு சாப்பிட்டு பாரு. நல்லா இருந்தா வாங்கிக்கோ, அப்படி இல்லைன்னா நீயே மாவை கீழே ஊத்திடு. காசு கூட தர வேணாம். ரஜி நில்லு. மாவு எங்கே வாங்கின? அது வந்து அது எங்கடி வாங்கின சொல்லு. சுப்பு கிட்ட தான் வாங்கினேன். நல்லா தான் இருக்கு, அவங்ககிட்டயே வாங்கு. போ, இன்னும் 2 தோசை விட்டு எடுத்துட்டு வா. சரி. சொல்லு ரஜி. அக்கா, உங்க தோசை மாவு எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க டெய்லி எனக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துருங்க, நானே வாங்கிக்கிறேன். சரிம்மா. என்ன சுப்பு, கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டியா? உன் தோசை மாவுக்காக தான் வெயிட்டிங். சாரிக்கா, நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். அக்கா, என் பையன் உங்க தோசை மாவை தான் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் நான் உங்ககிட்டே தோசை மாவு வாங்கிக்கிறேன். அம்மா, அப்பா எங்க? ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போனோம். அதுக்கு காசு வேணும். அதுக்கு தானே? ஆமாம்மா. இரு.
மா உங்ககிட்ட இருந்து காசு நான் ஃப்ரீயாக வாங்க மாட்டேன். அப்புறம் இனிமேல் நானும் உனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். நாங்களும். ஆமாக்கா, உங்க மாவுல தோசை ஊத்துனா ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன ஸ்பெஷலா சேர்க்குறீங்க? கண்டிப்பாக சொல்லணுமா? அப்போ நம்ம இஎம்ஐ ராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏங்க சொல்லாம போறீங்க? அதுவா, அது கம்பெனி சீக்ரெட்.